மக்கள் ஏற்றுக்கொண்ட தலைவன், தன் கட்சி தொண்டர்களுக்கு சிறந்த நண்பன், தன்னுடன் பணிபுரிந்தவர்களுக்கும் தன்னை சுற்றி உள்ளவர்களுக்கும் தலை சிறந்த மனிதனாக வாழ்ந்தவர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அவருடைய மறைவுக்கு இன்று இந்த காணொலி மூலமா என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு உடல்நல குறைவாலையும் கொரோனா தொற்று காரணமாகவும் உயிரிழந்த நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இதே 2 வருடங்களுக்கு முன்பு கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு மரணம் அடைந்தவர்களின் சடலங்களை புதைக்க இடமில்லாமல் அலைந்தவர்களுக்கு என் கல்லூரியின் ஒரு பகுதி இடத்தை நான் தருகிறேன், அங்கு அவர்களை புதைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னவர் தான் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். இன்றைய இளைஞர்களுக்கு நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களை இப்படிதான் தெரியும். பயப்படுவீங்க பத்திரிகைகளை தூக்கி அடிச்சிடும் பார்த்து உங்களா நீங்களும் உங்களை எனக்கு ஆத்திரங்கள் வருது. வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க, நான் அடிக்கலாம். ஆனா கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி இண்டஸ்ட்ரியில கேட்டா அவர் அள்ளி அள்ளி கொடுக்கும் வள்ளல் அப்படின்னு தான் சொல்றாங்க. யாருக்கு எந்த உதவி இருந்தாலும் அவர்கள் உதவின்னு கேட்காமலே அவர்களுக்கு ஓடி வந்து முதலில் உதவி செய்யக்கூடிய நபராக நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இருந்திருக்காரு. இன்னும் சில பேர் இருப்பாங்களே, அவங்களுக்கு கஸ்டமருக்கும் உதவி தேவைப்படும், ஆனால் யார்ட்டையும் கேட்க மாட்டாங்க, கேட்க தயங்குவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி அவர்களை கூப்பிட்டு அவரோட வாங்க நம்ம சீட்டு விளையாடுவோம் அப்படின்னு அவங்க கூட விளையாண்டு தெரிஞ்சு 500 1000 அப்படின்னு தோத்துக்கிட்டே இருப்பாராம். அப்படி தோக்கும் போது அந்த உதவி தேவைப்படுறவங்க ஜெயிச்ச மாதிரியும் இருக்கு, அவங்களுக்கு தேவையான பணம் கிடைச்ச மாதிரியும் இருக்கும், இவர் உதவி செய்த மாதிரியும் இருக்கும். அப்படி யாருக்கு உதவி என்றாலும் ஏதோ ஒரு ஒரு வகையில அவங்களுக்கு உதவி செஞ்சே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது தான் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். ஈழத்துல போர் நடக்கும்போது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஒரு 7-8 படங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ அவ்வளோ பிஸியா இருந்தாலும் பெரியார் திடர்ல அவரே ஒரு ஹீரோவா நடிச்சு ஒரு நாடகம் ஒன்று நடத்தி மக்களை திரட்டி அதன் மூலியமாக நிதி வசூல் செய்து அந்த ஈழத்துல கஷ்டப்படுற மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறாரு. அது மட்டுமே இல்லாமல் தன் மகனுக்கும் பிரபாகரன் என்று பெயர் சூட்டுகிறார். இந்த மாதிரி ஒரு துணிவும் மக்களுக்கு உதவி செய்யற மனமும் வேற யாருக்குமே கிடையாது அப்படின்னு இண்டஸ்ட்ரியில சொல்றாங்க. விஜய் அவர்களுடைய அப்பா விஜய் அவர்களை அறிமுகப்படுத்துறதுக்காக நாளைய திருப்ப அப்படின்னு ஒரு படத்தை இயக்குறாரு. அந்த படம் சரியா போகல. திரும்ப 2வது படத்துல நம்மளோட மகனை எப்படியாச்சும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக ஒரு டபுள் ஹீரோ சப்ஜெக்டை ரெடி பண்றாரு. அன்னைக்கு தேதியில உச்ச நட்சத்திரமாக இருந்த 2 நபர்கள போய் அணுகிறாரு. அவங்க மறுத்துறாங்க. இறுதியா விஜயகாந்த் அவர்களுக்கு போன் பண்ணி எனக்கு ஒரு உதவி வேணும்பா, நீங்க வீட்டுல இருக்கீங்களா, ஒரு 5 நிமிஷத்துல நான் வரேன் அப்படின்னு விஜயோட அப்பா பேசுறாரு. சரி வாங்க அப்படின்னு சொன்ன விஜயகாந்த் அடுத்த 3 நிமிஷத்துல விஜய் அவர்களோட வீட்டுக்கே வந்து அவங்க அப்பாவை சந்திச்சு சொல்லுங்க என்ன உதவி வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப இந்த மாதிரி விஷயங்களை சந்திரசேகர் அவர்கள் சொல்லும் போது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நான் பண்றேன் அப்படின்னு கதையை கேட்காமலே நடிக்க ஒப்புக்கொண்டவர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அந்த படத்துல ஒரு காட்சி வருங்க. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் உட்கார்ந்துருக்க மாதிரியும் விஜய் அவர்கள் போய் ஃபைட் பண்ற மாதிரியும் ஒரு சீன் இருக்கும். அந்த காட்சி எடுக்கும்போது அதை சுத்தி இருந்த நபர்கள், இப்போ நீ எவ்வளவு பெரிய ஆக்ஷன் ஹீரோ, நீ உட்காந்துக்கிட்டு ஒரு சின்ன பையன் போய் சண்டை போற மாதிரி இருந்தா இது எப்படிப்பா, இதை மக்கள் ஏத்துக்கவே மாட்டாங்கப்பா அப்படின்னு சொன்னப்ப இந்த படம் விஜய் என்கிற அவருடைய சந்திரசேகர் அவர் கேப்டன் பிரபாகரனும் ஒரு படங்க. அந்த படத்துல சரத்குமார் ஒரு 2 காட்சி நடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அவருக்கு ஒரு மிகப்பெரிய விபத்து நடந்துருது. அப்போ படக்குள்ளலாம் சொல்றாங்க இல்லை அவர் மீண்டும் எடுக்க ரொம்ப நாள் ஆகும், நம்ம வேற ஒரு நபரை நடிக்க வச்சு படத்தை கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லும் போதும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இல்லை சரத்குமார் சரியாகி வரட்டும், அது வரைக்கும் நம்ம காத்திருப்போம், அவர் வந்ததுக்கு அப்புறம் படத்தை நம்ம திரும்ப தொடங்குவோம் அப்படின்னு சரத்குமார் அவர்களுக்காக காத்திருந்தவர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். கார்கில் நிதிக்காக மதுரையில் ஒரு கலை நிகழ்ச்சியை முடிச்சுட்டு திரும்ப அந்த நடிகர் எல்லாம் வந்து ஒரு சிறப்பு ரயிலில் சென்னை நோக்கி வந்துகிட்டு இருக்கும்போது தான் இடையில் தெரியுது விஜயகாந்த் அவர்களுக்கு இந்த ட்ரெயினில் இருக்க யாருமே சாப்பிடல, மதுரை கலை நிகழ்ச்சியில் சாப்பாடு சரியாக வந்து எல்லாத்துக்கும் தயார் செய்யப்படல, அதனால யாருமே சாப்பிடல அப்படின்னு தெரிய வருது. அப்படி வரும்போது ட்ரெயினை பாதி வழியில நிப்பாட்டி அங்கே இருக்க கடைகளை என்ன கிடைக்குமோ புரோட்டா இட்லி அப்படின்னு எல்லாருக்கும் சாப்பிட வச்சு தான் திரும்ப அங்கேருந்து கூட்டு வராரு. இல்லை இப்போ நடிகைகள் அவர் கூட இருக்க வேலை பார்க்குறவங்க அப்படின்றத தாண்டி ஒரு காஸ்டியூம் டிசைனர் ஒருத்தர் ஒரு தகவல் சொல்லியிருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காஸ்டியூம் டிசைனர் யூனியனுக்காக ஒரு பில்டிங் கட்டுறதுக்காக நிதி திரட்டிட்டு இருக்காங்க. அப்படி திரட்டும் போது நடிகர் விஜயகாந்த் அவர்களை போய் பார்த்து இது மாதிரி நிதி வேணும் அப்படின்னு கேட்கும்போது அதை பார்த்த விஜயகாந்த் அவர்கள் இப்போ இன்னும் இவ்வளோ ஒரு நிதி தேவைப்படுது அப்படின்னு ஒரு நிதி அன்னைக்கு ஒரு பெருந்தொகையாக தேவைப்பட்டிருக்கு. அதை பார்த்து இப்போ விஜயகாந்த் அவர்கள் நீங்கள் இனிமேல் யார்ட்டையும் போகாதீங்க, இந்த தொகையை முழுசாக நானே கொடுத்துட்றேன், இந்த தொகை மூலம் நீங்கள் பில்டிங்கை கட்டுங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த தொகையை நான் தான் கொடுத்தேன் அப்படின்னு வெளியே யார்ட்டையும் சொல்லிக்காதீங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. இதை தாண்டி இன்னும் பல உதவிகள் பல பேருக்கு தெரிஞ்சும் தெரியாமலும்
நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து தொடர்ந்து அவர் வாழ்நாளில் உதவி செஞ்சுக்கிட்டே தாங்க இருந்திருக்காரு. தலைச்சிறந்த மனிதன் இன்று மண்ணுக்குள், தலை வணங்கி வழி அனுப்பி வைப்போம், தலைவன் தரம் மாறாமல் மீண்டும் திரும்பி வர வேண்டும் என்று.